வாங்க மக்களே, சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு முழு தனியாக இருக்குங்களோ அதை போட்டுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்போ அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், சோம்பு, மிளகு, நாலு வரமிளகாய், 6 to 8 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு வதக்குனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலா. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு சேர்த்திக்கோங்க. சோம்பு கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், 5 to 6 சின்ன வெங்காயம், நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம். எதுக்கு பெரிய வெங்காயம் நாங்கள் சேர்க்குறோன்னா கொஞ்சம் கிரேவி திக்னஸாக வேணுன்றதுக்காக. கருவேப்பிலை, வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள், ரெண்டு பெரிய தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி குழையாக வணக்கி விடுங்க தக்காளியை. நெக்ஸ்ட்டு உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழி, நான் ஈரல் தனியாக எடுத்து வைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போவே நம்ம ஈரல் போட்டோம்னா அது உடஞ்சி போயிடும். சிக்கன் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு, 10 to 15 நிமிஷத்துக்கு அப்படி நல்லா எண்ணெயிலே பெரட்டி விடுங்க. இஞ்சி, பூண்டு, நெக்ஸ்ட்டு தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் அந்த எசன்ஸில் இந்த சிக்கனில் இறங்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம மசாலா சேர்க்குறோம். இதெல்லாம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு 10 நிமிஷம் விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது, அதெல்லாம் இதில் சேர்த்து அப்படியே கலந்து விடுங்க. நம்ம ஹரிபரியாக செய்கிறோன்ட்டு சில பேர் அப்படியே போட்ட உடனே சீக்கிரமாக மசாலாவில் ஆட் பண்ண உடனே தண்ணி ஊற்றிடுவாங்க. அப்படி தண்ணி ஊற்றாதீங்க. நீங்கள்
ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நல்லா மசாலாலாம் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்குற அளவுக்கு நம்ம பெரட்டி திருப்பி விடணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும் நம்ம. இப்போது 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கூட்டுறது குறைக்கிறது செஞ்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸுக்கு சப்பாத்தி தோசைக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரல் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்திக்கிட்டோம். பாருங்கள், இந்த தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்க மாதிரி தான் தெரியும் பார்க்க. கொதித்து ஆறுனதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் செட் ஆகிடும். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு குக்கர் மூடி போட்டு, நான் நாட்டுக்கோழி செய்கிறேங்கிறதுனால 5-6 விசில் விட்டுருக்கேன். நீங்கள் பிராய்லர் கோழியாக இருந்துச்சுன்னா 3-4 விசில் விடுங்க. அந்த கோழி எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு 4 விசில் விட்டால் போதும்னு நினைக்கிறேன் பிராய்லர் கோழிக்கு. நான் நாட்டுக்கோழி வைக்கிறதுனால 5-6 விசில் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமேட்டு சிக்கன் எப்படி வந்திருக்கு பாருங்கள், எல்லாம் வெந்து வந்திருக்கு. எங்கள் ஹஸ்பண்ட் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நீ ரொம்ப தண்ணியாக வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு. நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப திக்காக இருக்கணும்னு கேட்டாங்க, பட் நான் இப்படி வச்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.